2009 ரிலீஸ் ஆன ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு அழகான ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வாய் பேச தெரியாதனால அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகள் யாரும் கிடையாது. எப்போவுமே தனிமையில் தான் இருப்பாள், எப்போவுமே சோகமாக தான் இருப்பாள். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நம்மளுடைய மகளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமேங்கிறக்காண்டி இவங்க வந்துட்டு ஒரு பொண்ணை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அனாதாசிரமத்துக்கு போகிறாங்க. இவங்க ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர். அது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பொண்ணை வந்துட்டு இதுக்கு முன்னாடி தத்தெடுத்து போனவங்க யாருமே உயிரோடவே இல்லை. அது தெரியாமல் இந்த பொண்ணை அவங்க தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தை வந்துட்டு ஒரு ஆளையாக இவ வந்துட்டு கொலை பண்ணுறா, கொடூரமாக கொலை பண்ணுறா. அதை வந்துட்டு மொதல் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது யாருன்னா, ஹீரோயினோட பையன் தான் கண்டுபிடிப்பான். அவன் வந்துட்டு சொல்லுவான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நம்ப மாட்டாள். அப்புறமா என்னென்னா, நம்ம ஹீரோயினோட மக இருக்கா பார்த்தாயா, அந்த வாய் பேச தெரியாதுல்ல, அவள் கண்டுபிடிச்சிருவா. இவள் தான் கொலை பண்ணுறாங்கிறத கண்டுபிடிப்பா. கண்டுபிடிக்கும் போது இவளால் சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு வாய் பேச தெரியாதுல்ல. அந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினுடைய பையனை அவள் கொன்னுடுறான். கொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் வந்துட்டு அப்புறமா தான் யோசிக்கிறேன், என் பையன் வந்துட்டு அன்றைக்கு ஒரு தடவை சொன்னான்ல, இந்த பொண்ணு ஒரு மோசமானவன் சொன்னான்ல அப்படின்னு. அவள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட தொடங்குவா. ஹீரோ கிட்டே சொல்லுவா. ஹீரோ வந்துட்டு நம்ப மாட்டான். இந்த குட்டி பொண்ணு போய் கொலைலாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நம்ப மாட்டான். ஆனால் கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோவே போட்டு தள்ளிடுவா. இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோவே போட்டு தள்ளிடுவா. இப்போ ஹீரோயினும் அந்த வாய் பேச தெரியாத அந்த ஊமா இருக்க பார்த்தையா அந்த குட்டி பொண்ணு, இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஒரு ஃபிலிம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல கொடூரமான ஒரு சைக்கோ மூவி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். திகில் காட்சிகளும் இந்த படத்தில் நிறையா இருக்குது. இந்த படத்தில் ஏன்னா நானே 2-3 இடங்களெல்லாம் நான் பயந்துட்டேன். நான் அந்த மணிக்குள்ள திகில் காட்சிகள் இருக்குது. அந்த படத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டரையும் ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா, அந்த சீரியல் கில்லராக நடித்த அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பா. அடுத்து இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா, அந்த படத்தோடைய அந்த பிஜிஎம்மும் ஸ்க்ரீன் பிளேயும் சொல்லலாம் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரிக்கு தான் இருக்கும். அடுத்து இந்த படம் வந்துட்டு வெறித்தனமாக கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் ஒரு ஃபிலிம் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.